Hi friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப ஈஸியா நம்ம வந்து செய்யலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான மெத்தட் தாங்க. இன்னைக்கு அதை தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஈஸியா நம்ம வந்து இதை குயிக்கா நம்ம வந்து இதை செய்யலாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ இந்த கடாயில வந்துட்டு தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு ஆயில் வந்து விட போகிறேங்க. இப்போ ஆயிலும் வந்துட்டு விடுறேன். ஸோ எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் வந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுது. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட வந்து நான் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது. கடுகுலாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கடலப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணோம். கடலப்பருப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடலப்பருப்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து போடுறேங்க. ஸோ இது ரெண்டும் நல்லா வந்துட்டு பொன்னிறமாக மாறட்டும். இது கூட வந்து 2 வரமிளகாய் வந்து கிள்ளி போடுறேன். அடுத்தது 2 பச்சை மிளகாயை கிள்ளி போடுறேங்க. நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இது கூடவே போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு லைட்டாக இதை நம்ம வதக்கலாம். அங்கே பாருங்கள், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே பொன்னிறமாக வந்து நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது இது கூட முந்திரி பருப்பு. இது வந்து முந்திரி பருப்பு வேணா போடலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க, நல்லாயிருக்கும், அதனால் நான் போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக நம்ம இது வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீட்டமாக ஸ்லைஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெரிய வெங்காயத்தை இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வெங்காயம் போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூட வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம இப்போவே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சாப்பாடு போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே வந்துட்டு உப்பாக இருக்கும். ஸோ இப்போயே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதையும் வந்து நல்லா நம்ம வதக்குறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நான் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த அரை முடி தேங்காய் துருவலையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் துருவலும் இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட சாப்பாடு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், வந்து கலர் வந்து நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இது கூட வந்து சாப்பாடு ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட்லேயே சாப்பாடு போட்டோம்னா அந்த தேங்காய் சாதத்தோட அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இது கூட நம்ம வந்துட்டு சாப்பாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாடு வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சாப்பாடு தாங்க நான் இது கூட ஆட் பண்ணுறேன். ஸோ நார்மல் ரைஸ் தான், நார்மல் சாப்பாடு தாங்க இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ சாப்பாடு எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து மணத்துக்காக நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸோ இது சுத்தமான நல்லெண்ணெய். ஸோ இந்த நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம செய்யலாம். ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. ஸோ இந்த தேங்காய் சாதம் வந்து பிள்ளைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய மெத்தட் தான். ஸோ எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.